எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குறள் 98 பார்க்க போகிறோம். அதுக்கு தலைப்பு வினை நீங்கும் முறைமை. இப்போ வினையில் எங்களுக்கு எத்தனை வினை இருக்குன்னு தெரியும், என்னென்னு தெரியும். அந்த வினை எங்களுக்கு எப்படி நீங்குகிறது, ஜீவன் முத்தர்களுக்கு எப்படி என்றதான் இந்த குறளில் சொல்ல போயினோம். குறள் ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். இதுதான் குறள். இதுக்கு சீவன் முத்தர்களுக்கு எப்படி என்றும் எங்களுக்கு எப்படி என்றும் இது சொல்லப்படுது. விளக்கத்தை பார்ப்போம். வினை தோன்றி வளரும் முறை, எப்படி வினை தோன்றி வளர்றதை பார்க்கலாம். இதை நாங்கள் படிக்கைக்கு கொஞ்சம் எங்களுக்கு எப்படி நாங்கள் வாழ வேணும் என்றது தெரியும். எப்படி எங்களுக்கு வினை எப்படி எங்களுக்கு வருகுது, 3 வகையால் வருகுதுன்னு ரெண்டெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வாசிக்கிறேன். நான் இப்பிறப்பில் நாம் நல்லெனவும் தீயெனவும் ஆகிய செயல்களை செய்கின்றோம். அச்செயல்களை சில பயன்களை விரும்பி செய்கின்றோம். அப்போ நாங்கள் இந்த பிறப்பில் நல்லெனவும் தீயெனவுமா செயல்களை செய்கிறோம். அச்செயல்களை சில பயன்களை விரும்பி செய்கிறோம். நன்மைகளை வருவித்தற்காக சில செயல்களை செய்கிறோம். தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக சில செயல்களை செய்கிறோம். இப்படி செய்யும் செயல்கள் ஆகாமியம் எனப்படும். அப்போ நாங்கள் இந்த பிறப்பில் நல்லதும் தீயதையும் செய்கிறோம் செயல்களை. அப்போ சிலதை நாங்கள் பலன்களை நல்லதை விரும்பி பயன்களை விரும்பி, சில பயன்களை எங்களுக்கு இது தேவைன்னா அப்படி சில பயன்களை விரும்பி செய்கிறோம். அப்போ நன்மைகளை வருவித்து கொள்றதுக்காக, எங்களுக்கு நல்லது கிடைக்கணுமன்றதுக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றது தீமைகளை போக்கிக் கொள்வதற்காகவும், இந்த தீயது எல்லாத்தையும் போக்கிக் கொள்ளவும் சில செயல்களை செய்கிறோம். இப்படி செய்கிற 2 செயல்களுமே, தீயதை போக்குறதுக்காகவும் நல்லதை வருவித்து கொள்றதுக்காக செய்கிற செயல்கள் ஆகாமியம் எனப்படும். 3 வினைதானே, சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம். அவை உடனே அழிந்து விடுவதாக நாம் நினைக்கிறோம். அந்த வினைகள் உடனே அழிந்து விடுவதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அன்று, அப்படி இல்லை. அவை நிகழும் பொழுது கண்ணுக்கு புலப்படுகின்ற நிலையில் உள்ளன. கண்ணுக்கு புலப்படுகிறது, பின் புலப்படாத நிலையை அடைந்து நிற்கின்றன. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் இந்த வினைகள் எல்லாம் உடனே அழிந்து, அப்படி இல்லை, அழிகிறீல. இப்போ கண்ணுக்கு புலப்படுகின்றது. அவை நிகழும் போது நாங்கள் செய்யக்கெல்லாம் நிகழுது, கண்ணுக்கு தெரியுது. பிறகு அது என்ன செய்யுது, புலப்படாத சூட்சும நிலையை, புலப்படாத நிலையை அடைந்து நிற்கின்றன. எனவே அவை அடியோடு இல்லாமல் அழிந்து போய்விடவில்லை. அப்போ எங்களுக்கு தெரியாமல் அது புலப்படாமல் நிற்குது, சூட்சுமம். நாங்கள் முதல்ல படிச்சுட்டோம், திருப்பியும் இந்த குறளில் வருகுது. அப்போ அது புலப்படாத நிலையில தான் இருக்குது, அடியோடு இல்லாமல் அழிந்து போய்விடவில்லை. மறைஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு தேடுவீங்க, மறைஞ்சிருக்கு, பிறகு தேடுற மாதிரி தான். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன். புலப்படுகின்ற தூல நிலையிலிருந்து நீங்கி புலப்படாத சூட்சும நிலையில் உள்ளன என்பதே உண்மையாகும். அப்போ தூலமண்டா பார்க்குறது, கண்ணால் பார்க்கக்கூடிய நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் செய்கிறோம் தானே, எங்களுக்கு தெரியுது. மனம் மொழி மெய்யால் தானே இந்த கர்மா வருது எங்களுக்கு, வினைகள் எல்லாம். அப்போ இது தூல நிலையில நீங்கி, தூல நிலையில இருந்து நீங்கி விடுபட்டு சூட்சும நிலையில் போய் இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். புலப்படாத அந்நிலையில் அவை சஞ்சிதம் என பெயர் பெறுகின்றன. அப்போ புலப்படாம இருக்கிற அந்த நிலையில தான் அதுக்கு சஞ்சிதம் என்ற பெயர் வருகிறது. பல பிறப்புகளில் செய்யப்பட்டு கிடக்கும் வினைகளின் தொகுப்பே சஞ்சிதம் ஆகும். அப்போ நாங்கள் முந்தைய எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ, இனி எத்தனை ஜென்மம் எல்லாம் சேர்ந்து 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 பல ஜென்மங்களில் பல பிறப்புகளில் சேர்த்த வினைகள் செய்யப்பட்டதெல்லாமே அங்கே சஞ்சிதமாக போய் ஒரு தொகுப்பாக எங்களுக்கு இருக்குது. பல பல பிறப்புகளில் செய்யப்பட்டு கிடக்கும் வினைகளின் தொகுப்பே சஞ்சிதம் ஆகும்.
சஞ்சிதம் முழுவதும் ஒரே பிறப்பில் பயனாய் வருதலில்லை. அத்தொகுப்பிலிருந்து ஒரு சிறு தொகுதியை முகர்ந்து கொண்டு ஒரு பிறப்புத் தோன்றும். அவ்வாறு பலவனையினின்று முகந்து கொண்ட வினைகள் பிராரத்தம் என்ற பெயரைப் பெறும். அவை இன்ப துன்பமாகிய பயனை விளைவிக்கும். அப்ப சஞ்சிதம் முழுவதும் ஒரே பிறப்பின் பயனாய் வருதல் இல்லை. எல்லாம் பேலன்ஸ் வச்சு 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 கொண்டு போவோம். என்ன இப்போ 10 ஜென்மம் 100 ஜென்மம்ண்டா 100வது ஜென்மத்தின் செஞ்சித கர்மாவும் இருக்கும். ஒரு இதில் நான் கேட்டேன், நான் இப்போ விதுரன் அந்த பீஷ்மாச்சாரியாரேன் அந்த அம்பு படுக்கையில் படுத்தவர்ன்றதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது. அப்போ நாங்கள் நினைக்கிறது போன ஜென்ம சஞ்சித வினி என்று அடி 100வது பிறப்பில் எங்களுக்கு முதல் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முதல் 100 பிறப்பெடுத்திருந்தாலும் அந்த முதல் 100வது அந்த கடைசி அந்த இதுவும் எங்களுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சஞ்சித வினையை எடுத்துக்கொண்டு வருவினான். இதுக்கு நான் நிறைய விளக்கம் எல்லாம் கொடுத்து உதாரணங்களோட கர்மா பற்றிய ஒரு வகுப்பே எடுத்திருக்கிறேன். சத்யா அப்போ இல்லையாண்டி நினைக்கிறேன். சத்யா, மாலினி, மீனாம்மா ஒரு தரம் இல்லை. நாங்கள் முதல் படிக்க முதல் அப்போ உங்களுக்கு ரெண்டாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாருங்க வேணுமென்ற அந்த வீடியோவை. அப்போ சஞ்சிதம் முழுவதும் ஒரே பிறப்பின் பயனாய் வருதல் இல்லை. ஒரே பிறப்பின் பயனாக எங்களுக்கு வராது சஞ்சிதம். சேர்த்து இப்போ நீங்கள் பேங்கில் காசு வேலை செய்து கொண்டு போய் சேர்த்து வைப்பீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸ்டில் போட்டு வைப்பீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வருவீங்க. முழுக்கெல்லாம் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காசண்டா ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸிக்கு சொல்கிறேன். அத்தொகுப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை முகந்து கொண்டா கொண்டு வாரது எடுத்துக்கொண்டு வாரது முகந்து கொண்டு ஒரு பிறப்பு தோன்றும். அப்போ சஞ்சிதத்தில் இருந்துனா கொஞ்சத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதுதான் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிற பிராரத்துவம். நாங்கள் இப்போ இதில் இருக்கிறோம் எல்லாரும். அப்போ சஞ்சிதத்தின் ஒரு பகுதியைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். மிச்சம் அங்கே இருக்குது எங்கட டிபாசிட்டில். நீங்கள் பேங்க்ல இருந்து கொஞ்சம் காசை வித்ட்ரா பண்ணி கொண்டு வருவீங்க. அது போல் அப்போ அந்த அவ்வாறு பலவினையை நின்று முகந்து கொண்ட வினைகள் பிராரத்தம் என்ற பெயரை பெறும். அப்படி நாங்கள் பலவினைன்றது சஞ்சிதத்தில இருந்து கொண்டு வந்த ஒரு பகுதி தான் பிராரத்துவம். நாங்கள் சொல்லுவோமே என்ற பிராரத்துவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன் இதன் என்று சொல். அப்போ நாங்கள் கொண்டு வந்த அதுதான் பிராரத்துவ வினை. அவை இன்ப துன்பமாகிய பயனை விளைவிக்கும். அதுதான் இன்ப துன்பமாகிய பயனை விளைவிக்கும். எங்களுக்கு இன்பம் வந்த உடனே நான் செய்தேன்ட்டு சந்தோஷப்பட்டு எனக்கு அதை கிரெடிட்டை கொடுக்குறோம். துன்பம் வந்தால் மற்றவையெல்லாம் கையை காட்டுறோம். இல்லை, நாங்கள் செய்த இதுக்குத்தான் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். எங்கட சஞ்சிதத்திலேருந்து தானே கொண்டு வந்திருக்கிறோம் பிராரத்துவம். அந்த பிராரத்துவத்துக்கு ஏற்பதானே நாங்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்போ இதை புரிந்து கொள்ளாமத்தான் நிறைய பேர் நீங்கள் மிச்சத்தை முடியுங்க. இவ்வாறு வினைகள் ஆகாமியமாய் தோன்றி சஞ்சிதமாய் கிடந்த பிராரத்துவமாய் வந்து பயன் கொடுக்கும். அப்ப எப்படி இவ்வாறு வினைகள் ஆகாமியமாய் தோன்றி சஞ்சிதமாய் கிடந்து பிராரத்துவமாய் வந்து பயன் கொடுக்கும். எப்படி எப்படி வருகுதுன்னு பாருங்க. எங்களுக்கு வினைகள் ஆகாமியமாக தோன்றுது. இதன் மூலம்தான் எங்களுக்கு திருப்பி வருகுது. பிறகு அந்த ஆகாமியம்தான் போய் சஞ்சிதமாக அங்கே இருக்குது. பிறகு சஞ்சிதம் வந்து பிராரத்துவமாய் வந்து எங்களுக்கு பயன் கொடுக்குது. எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. அடுத்தது, பிராரத்தம் இப்பிறப்பில் தன் நன்மையாகவோ தீமையாகவோ வந்து பொருந்தும் பொழுது நாம் முன்பு செய்த செயலே இவ்வாறு பிராரத்தமாய் விளைகிறது என்று யாரும் எண்ணுவதில்லை. அப்ப பிராரத்தம் தான் இப்பிறப்பில் வந்து நன்மையாகவோ தீமையாகவோ வந்து பொருந்தும் பொழுது எங்களுக்கு வந்து சேருது தானே நன்மையோ தீமையோ. நான் முன்பு செய்த செயல்தான் இவ்வாறு பிராரத்தமாய் விளைகிறது என்று யாரும் எண்ணுவதில்லை. நாங்களும் முதல் இந்த தியானத்துக்கு வர முதல் யாருமே எல்லாரும் மனிதர்கள் தானே, தெரியாது. மற்றது நாங்கள் நிறைய படிக்கல வாசிக்கல. இப்படி ஆன்மீக நூல்கள் அதுகளை நாங்கள் படித்தது கிடையாது. அப்போ தெரியாது, எல்லாருக்கும் அறியாமையில் இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் செய்ததைத்தான் கொண்டு வந்து இருக்கிறோம் என்றது விளங்குது. அதனை இறைவன் ஊட்டுகிறான் என்றும் எண்ணுவதில்லை. அதைத்தான் இறைவன் எங்களுக்கு ஊட்டுகிறான்.
என்று எண்ணுவதும் இல்லை. அந்த நேரத்தில் அதற்கு காரணமாய் நிற்பவர் யாரோ அவர் மேல் விருப்போ வெறுப்போ கொள்ளுதல் மாந்தர் இயல்பு. அப்ப நாங்க கொண்டு வந்ததை தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனா அதை நாங்கள் யாரும் நினைக்கிறதில்ல. அதைத்தான் இறைவன் எங்களுக்கு ஊற்றுவான். அப்ப ஆனால் அந்த நேரத்துல அதற்கு காரணமாய் நிற்பவர் யாரோ, ஒரு பிரச்சனை வருகுதுண்டா அதுக்கு நாங்க கொண்டு வந்ததுதான் அப்படி வருகுதண்டி நினைக்காமல் அதுக்கு காரணமா நிற்கிறது யாரோன்னு பார்த்துட்டு அவைகளை நாங்க கையை காட்டி விட்டுறோம். அதுதான் மாந்தட்ட இயல்பு. அவ்விருப்பு வெறுப்புக்கள் சொல்லாய் வெளிப்படும் செயலாய் நிகழும் அவையே ஆகாமிய வினையாய் பின் சஞ்சிதம் ஆகும். இவ்வாறு வினைகள் ஏறிக்கொண்டே போகும். அப்ப அந்த விருப்பு வெறுப்புக்கள் சொல்லாய் வெளிப்படும் செயலாய் நிகழும். சொல் செயல் எண்ணம் சொல் செயலால தான் வரும். எண்ணத்தாலையும் வரும் எங்களுக்கு. அப்ப இவியல் எல்லாம் ஆகாமியமாய் பின் சஞ்சிதம் ஆகும். அப்ப இது ஆகாமியமாகி பிறகு சஞ்சிதமாகும். இவ்வாறு வினைகள் ஏறிக்கொண்டே போகும். இப்படியே செய்ய செய்ய சேர்ந்து கொண்டுதான் போகும், குறையாது. பிராரத்தத்தை விருப்பு வெறுப்போடு அனுபவிக்கின்ற நிலையில் ஆகாமியம் தோன்றும் என அறிந்தோம். நாங்கள் கொண்டு வந்ததுதான் பிராரத்துவம். அதை நாங்கள் விருப்பு வெறுப்போடு அனுபவிக்க அங்க ஆகாமியம் தோன்றும். அப்ப அது போய் ஆகாமியம் தோன்றி பிறகு சஞ்சிதமாக அங்க இருக்கும். பிறகு அடுத்து எடுத்துக்கொண்டு வருவான் என அறிந்தோம். இங்கே ஒரு ஐயம் எழலாம். என்று சொல்லிட்டு அதுக்கு கொடுக்கணும். ஞானிகளாகிய சீவன் முத்தர்க்கு உடம்புள்ள வரையில் பிராரத்த வினை இருக்கும். ஞானிகளாகிய சீவன் முத்தருக்கு உடம்புள்ள வரையில பிராரத்துவ வினை இருக்கும். இது நாங்க தத்துவ போதத்திலையும் படிச்சுனாங்க. அது இருக்கின்ற வரையில் அதனது தாக்கமும் இருக்கும். அது இருக்கும் பெற அதின் தாக்கமும் இருக்கும். எது இருக்கும் பெற? உடம்பு இருக்கும் பெற அந்த பிராரத்துவ வினையின் தாக்கமும் இருக்கும். நாங்க தத்துவ போதம் படிச்சுனாங்க. அப்பவும் சத்யா மாலினி இல்லைன்னு நினைக்கிறேன், மீனம்மா இருந்தவா. அங்கனம் பிராரத்த வினை தாக்கும் பொழுது அதனை அனுபவிக்கின்ற நிலையில் ஆகாமியம் தோன்றவே செய்யும். அப்ப என்ன சொல்லினாம், எங்களுக்கு உடம்பு இருக்கிற வரையில அதுக்கு ஜீவன் முத்தருக்கு உடம்பு இருக்கிற வரையில அதன் தாக்கமும் இருக்கும். அங்கனம் பிராரத்துவனை தாக்கும் பொழுது அதனை அனுபவிக்கின்ற நிலையில் ஆகாமியம் தோன்றவே செய்யும். அதை பிராரத்துவனை அனுபவிக்க அங்கே ஆகாமியம் தோன்றவே செய்யும். அவ்வாறாயின் ஞானிகள் வினை தொடர்பிலிருந்து எங்கனம் நீங்க முடியும். அப்படி வரைக்க ஞானிகள் வினை தொடர்பில இருந்து எப்படி நீங்க முடியும் என்பதே ஐயம். அதுதான் அவர்களுடைய ஐயம். அதுக்கு என்ன சொல்லினோம், அவர்கள் தமக்கு வரும் பிராரத்துவத்தை எப்படி அனுபவிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கு விடை கிடைத்துவிடும். அப்ப அந்த ஞானிகளுக்கு எப்படி அவர்கள் அந்த வினிய கழிப்பார்கள் அனுபவிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கு விடை கிடைத்துவிடும். அந்த விடையை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏனென்னா நிறைய இருக்கு, வாசித்து சொல்லிக்க இன்னும் நேரம் எடுக்கும். அப்போ வினியை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ இதுலேயே உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், பிராரத்தம் இதுகள் என்று சொல்லி. அப்போ அடுத்த இதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.